வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக்னா என்னது, பிளாகிங் எப்படி பண்ணுறது, ஸோ பிளாகிங் பண்ணி எவ்வளோ மக்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ நானும் ஒரு பிளாகர் தான், டிஜிட்டல் மார்க்கெட் தான். ஸோ நான் என்ன ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஸோ என்னோடய பிளாக் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க, இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பிளாகிங் பற்றி கோர்சஸ் போடுவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கோர்சஸ் வந்து பெய்டு அவங்க கொடுப்பாங்க, காசு கொடுத்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இங்கே தேவை கிடையாது. ஸோ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப சிறந்த ஒரு பிளாகர் ஆகிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாகிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். சரிங்களா? பிளாகிங்கால் நிறைய பேரோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களோட லைஃபையும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிளாகிங் எப்படி பண்ணுறது எல்லாமே ஸ்டெப்பாக உங்களோட பிளாக் ரேங்க் பண்ணுறதுலேருந்து காசு சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் உங்கள் கூடவே இருக்கும். ஸோ எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். சரிங்களா? ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிளாகிங்னா என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிளாகிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பழைய காலத்தில் வச்சுக்கோமே, நம்ம கூட வேணாம், அந்த காலத்தில் நிறைய பேர் டைரி எழுத பழக்கம் இருக்கும். சரிங்களா? ஸோ டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரியில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க எழுதுவாங்க, சீக்ரெட்ஸ் நிறைய எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சில சீக்ரெட்ஸாக இருக்கும், அதை வந்து மக்களுக்கு ரிவீல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் டிஜிட்டலாக எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதுறது மக்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஸோ வாங்க நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கூகுளில் வந்து வாட் இஸ் பிளாக் இன் தமிழ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வாட் இஸ் பிளாக் இன் தமிழ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ரிசல்ட் ஒன்று வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாக் தான். ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாகிங் பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். பிளாக்னா என்னது, பிளாகோட மீனிங் என்னது அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வர வைக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வர வைக்கிறதுக்கு என்னது, ஸோ இதை வந்து மக்கள் இந்த இடத்துல நான் வந்து இப்போதைக்கு ஆட்ஸ் எதுவும் நான் வந்து ரன் பண்ணல. இந்த இடத்துல நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆட் அப் வந்து யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வரும். ஸோ இதே மாதிரி இதில் வந்து எவ்வளோ சர்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பிளாக் மீனிங் இன் தமிழ் அப்படிங்கிறது எத்தனை சர்ச்சஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 56 lakh ஐ திங்க். சரிங்களா? 56 lakh பீப்புள் வந்து இதை வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 56 lakh சர்ச் ரிசல்ட்டில் என்னோடய பிளாக் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களோட பிளாக் எப்படிங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வரலாம், ஸோ எப்படி பிளாகிங் பண்ணுறது, என்னென்ன ட்ரிக்லாம் மக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தான். சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது இல்லையா, நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க, நீங்களும் மக்கள் தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், பிளாக்னா என்னன்னு எனக்கு தெரியலப்பா, நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது, இதில் நீங்கள் படிப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயன், நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு. சரிங்களா? இதே மாதிரி நிறைய மக்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசை தான். இப்போது உலகத்தில் டாப் ஏர்னிங் பிளாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு லிஸ்ட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹஃபிங்டன் போஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது ஒரு நியூஸ் வெப்சைட். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த நியூஸை வந்து நார்மலாக அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? நார்மல் நியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் விளம்பரம் அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து காசு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இருக்க ஏதோ ஒரு போஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து கூகுள் விளம்பரங்களும் சம்டைம்ஸ் வந்து காமிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள் ஆட்ஸ் தான். ஸோ இப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது இந்த வெப்சைட்டுக்கு வராங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்தவுடனே இந்த இதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓனருக்கு காசு போகும். இப்போ பாருங்கள், இந்த வெப்சைட்டோட
மந்த்லி டிராஃபிக் எவ்வளோ அப்படின்னு காமிக்கிறேன். எத்தனை மக்கள் வந்து இதை சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர் இந்த வெப்சைட்டை வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 10 லட்சம் பேரில் எப்படியும் 5 லட்சம் பேர் இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் கணக்கிடவே முடியாது. இப்போது அவங்களோட ஏர்னிங்ஸும் காமிக்கிறாங்க பாருங்கள். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி ஏர்னிங்ஸ், இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ காமிச்ச வெப்சைட்டை வந்து மந்த்லி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, மந்த்லி மட்டுமே இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி காமிச்சிடுறேன், இன்டூ INR. சரிங்களா? இப்போது இந்த டாலர் வந்து நம்ம இந்தியன் ரேட்டில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இவங்களோட மந்த்லி ஏர்னிங் வந்து இவ்வளோ தான். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 17, 74, 76, 100. ஸோ இவ்வளோ ருபீஸ் வந்து இவங்க மந்த்லி மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வர்ற ஆட்சன்ஸ் ரெவென்யூ, மக்களோட சர்ச் டிராஃபிக் இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அதை வந்து இவங்க வந்து அந்த டிராஃபிக் வந்து இவங்க வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெக் கிரன்ச்னு இருக்குது. ஸோ டெக் கிரன்ச் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் ஒரு வெப்சைட். சரிங்களா? ஸோ இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனை பற்றி ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, டெக் சம்மந்தமாக ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்துருவாங்க. சரிங்களா? இவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ. ஸோ இவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ருபீஸ் வந்து அவங்க வந்து மாதத்தில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சரி, இப்போ பிளாகிங் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து எது ரிலேட்டடாக எந்த டாபிக் நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக் கிரன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஃபோனை பற்றின ரிவ்யூஸ், டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதை பற்றி இவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. இந்த வெப்சைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிடிக்ஸ், நியூஸ், என்டர்டைன்மெண்ட், டெக்னாலஜி, புக், லைஃப் இதை பற்றி இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படிங்கிறதுனால இதை இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. இவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தி ஓனியோன் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் இவங்க எதை கவர் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பற்றி, லோக்கல், என்டர்டைன்மெண்ட், ஒப்பீனியன்ஸ் இதை பற்றி இவங்க வந்து ஆர்டிகல்ஸாக ரைட் பண்ணுவாங்க. ஃபோனை பற்றி மட்டும் ரிவ்யூஸ் உங்களுக்கு இருக்கும், ஆப்பிள், சாம்சங், கூகுள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுதோ அதை நீங்கள் வந்து பிளாகிங்காக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது வந்து ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை வந்து டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை வந்து சமையலை பற்றியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா லைஃப் ஸ்டைல் பற்றியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபேஷன் பற்றியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றியாக இருக்கலாம், இல்லை வந்து இன்சூரன்ஸ் பற்றியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுதோ, ஸ்போர்ட்ஸ் பற்றியாக இருக்கலாம், அதை நீங்கள் வந்து டாபிக் சூஸ் பண்ணி அதை நீங்கள் எழுதணும். ஸோ மக்களை வந்து அது ரிலேட்டடாக நிறைய சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் என்னோடய வெப்சைட் மாதிரி ஃபஸ்ட் இடத்துல வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய மக்கள் அதில் வருவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு காசு வரும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாகிங்னா என்னது, அது எஸ்இஓ எப்படி பண்ணுறது, மக்கள் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது பிளாகில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு இந்த பிளாகில், அதாவது இந்த யூடியூப் சேனல் அவங்க சொல்லித்தரேன். ஸோ எனக்குன்னு தனியாக பிளாக்ஸ் கூட இருக்குது. அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முதல்ல பிளாக் அப்படிங்கிறது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டொமைன் நேம் அப்படிங்கிறது தேவை. டொமைன் நேம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹஃபிங்டன் போஸ்ட் அப்படின்னு இருக்குது, இது ஒரு டொமைன் நேம். சரிங்களா? phonearena.com அப்படிங்கிறது இது ஒரு டொமைன் நேம். ஸோ zilla.com அப்படிங்கிறதுக்கு இது ஒரு டொமைன் நேம். சரிங்களா? ஸோ இந்த டொமைன் நம்ம வந்து ஃபஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். டொமைன் நேம் அப்படிங்கிறது ஒரு நேம், ஒரு பிராண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒன்று விஷயம் இருக்குது. ஹோஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஹோஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட். ஸோ நான் என்னோடய வெப்சைட் வந்து ப்ளூ ஹோஸ்ட்டில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து 3 பிளாக்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு ஹோஸ்டிங். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிவ்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கும் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போது இந்த ப்ளூ ஹோஸ்ட் அப்படிங்கிறது ஹோஸ்டிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட டொமைன் நேமை வந்து வச்சுக்கிறதுக்கு இது ஒரு இடம். சரிங்களா? இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் இருக்கும், உங்களோட ஸ்பீடு இருக்கும், வெப்சைட்டோட ஸ்பீடு எல்லாமே கால்குலேட் ஆகும். இதில் தான் உங்களோட தளமே வந்து ரன் ஆகும், ஹோஸ்டிங் அண்ட் டொமைன். ஸோ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிக் ராக், கோடாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து
ஹோஸ்டிஞ்சர், ப்ளூ ஹோஸ்ட், நேம்சீப், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோஸ்டிங் சென்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ளூ ஹோஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹோஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கலான பிளான் நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி பார்த்தீங்கன்னா ₹199 இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ இயர்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ₹4500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிளாகிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காசை போட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன் அப்படின்னா, காசு போட்டு வாங்குகிற சில விஷயங்கள் வந்து ஃப்ரீயில் வந்து கிடைக்காது. ஃப்ரீயில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்நேரமும் பயம் எழுந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்களோட பிளாக் நல்லா போச்சு அப்படின்னா, ஐயோ இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட வெப்சைட் வந்து திடீர்னு ஸ்லோ ஆக சான்சஸ் இருக்குது, திடீர்னு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் காசு கொடுத்து ஒரு விஷயம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பிளாக்கை எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எல்லா கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பேசிக் லேனை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட் டொமைன் நேம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 50 GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. SSD ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ இருக்கிற ஹை டெக்னாலஜி அப்படிங்கிறது. சரிங்களா? உங்களோட வெப்சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இது ஒரு அத்தாட்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் 25 சப்டொமைன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. சரிங்களா? இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகிங்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஒரு பர்ஃபெக்டாக பிளாக் எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறது, அது ஒரு ஆர்டிக்கல் எப்படி எழுதுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இங்கிலீஷ் ரீடர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கிலீஷில் பிளாக் தெரிஞ்சங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் கூட நீங்கள் வந்து உங்களோட பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் நான் என்னோடய பிளாகை தமிழில் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நான் சொல்கிற அந்த தமிழ் கைடன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிளாகில் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வரும். ஸோ பிளாகிங் ரிலேட்டாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, வெப்சைட் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வந்து உதவுறதுக்கு ரொம்ப 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 தயாராக இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் சரி எங்கிட்ட கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த நிறைய ஆஃபர்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கீழே வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்கி ஒரு பிளாக் வந்து வேர்ட்பிரஸில் நம்ம பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி எழுதுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, மெனு எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோஸ் வந்து லாங்காக போனாலும் போகலாம். தயவு செஞ்சு நீங்கள் லாங்காக போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது. தயவு செஞ்சு ஒரு இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த விஷயங்கள் தான் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம். நீங்கள் பிளாகிங் மட்டும் சீரியஸாக எடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பிளாகிங்னா என்னது, எத்தனை மக்கள் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து தமிழில் தான் எல்லாமே சொல்ல போகிறேன். தமிழில் தான் என்னோடய பிளாகும் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் அந்த விஷயத்தை நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் வந்து தமிழ் பிளாக் க்ரியேட் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ் பிளாக் க்ரியேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். ஸோ நீங்களே வந்து உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் குட் பை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக வேர்ட்பிரஸ் பிளாக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ட்பிரஸ் எப்படி ஹோஸ்டிங் வாங்குறது, டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுல எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக வந்து வீடியோவாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு கொடுத்து எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குறாங்களோ அதை விட ஃப்ரீயாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.